Hi friends, welcome to our channel Feel Free to Cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஷவர்மா எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து பன்னீர் வச்சு பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு pan ஹீட் பண்ணிட்டேன். pan நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதல வந்துட்டு 3/4 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய் தூள் தான் ஆட் பண்றேன். இப்போ இதோடவே சீரகத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணலாம். இது கூடவே பன்னீரை வந்து ரோஸ்ட் பண்றதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆயிலே மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து மசாலா எல்லாமே பன்னீரோட நல்லா கோட் ஆகும். இப்போ இந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போகட்டும். அது வரைக்கும் இதுல இருக்கட்டும். பாருங்க மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. நான் வந்து 120 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து இந்த மாதிரி பெரிய கியூப் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த பன்னீர் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட நல்லா இது வந்து கோட் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க பன்னீர் எல்லாமே நல்லா மசாலாவோட கோட் ஆயிருக்கு. இப்போ இதை இப்படியே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்ல இல்லைன்னா லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ண விடக்கூடாது. இப்போ லிட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிக்கலாம். பாருங்க பன்னீரும் நல்லா 5 மினிட்ஸ் குக் ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாவே இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்டா வந்துட்டு ஒரு 1/4 லெமன் மட்டும் எடுத்து புழிஞ்சு விட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு சோர் டேஸ்ட்டுக்காக தான் இது. ஷவர்மா பண்றதுக்கு நம்ம அடியில் இருக்கக்கூடிய பிரெட் ரெடி பண்ணிக்கலாம். 2 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே வந்து 2 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவை வந்து லம்ஸ் இல்லாம கரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கலந்து விட்டுட்டு மறுபடியும் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணாதான் பேட்டர் வந்து லம்ஸ் இல்லாம கரைக்க முடியும். பாருங்க பேட்டர் வந்து நல்லா லம்ஸ் இல்லாம இந்த மாதிரி தண்ணியா கரைச்சிட்டாச்சு. இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. இப்போ பேனை நல்லா ஹீட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற மைதா மாவு மிக்சரை வந்து இப்போ இதில் ஊற்றி தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் திக்காவே இருக்கட்டும். இந்த மாதிரி லிக்விட் டோ வச்சு டார்ட்டிலா பிரெட் இல்லைன்னா சப்பாத்தி எது பண்ணுறதா இருந்தாலும் நான்ஸ்டிக் பேன் வச்சு ட்ரை பண்ணுங்க. அப்போ கண்டிப்பாக நல்லா வரும். பாருங்க ஒரு சைடு வந்து பாதி வெந்திருக்கு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. அப்போதான் வந்து நல்லா உப்பி வரும். 2 சைடும் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் ஆயில் இல்லைன்னா பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா எப்படி உப்பி வந்திருக்குன்னு. இதே மாதிரியே நீங்க சப்பாத்தியும் பண்ணலாம். இப்போ நமக்கு இது வெந்துருச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டா சூப்பரா இருக்குன்னு. இது நார்மலாக நம்ம சப்பாத்தி பண்ணுற டைமை விட ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து மாவு பிசைய தேவையில்ல, ப்ளஸ் வந்து மாவு வந்து தேய்க்க தேவையில்ல. ஷவர்மாவுக்கு பேஸில் தடவறதுக்கு கார்லிக் மைனஸ் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். 1/2 கப் மைனஸ் எடுத்துருக்கேன். அது கூடவே மின்ஸ்டு கார்லிக் இருந்தால் போட்டுக்கோங்க. இல்லைனா நல்லா வந்து பேஸ்ட் பண்ணிட்டு கார்லிக் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பல் கார்லிக் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டால் போதும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்க இது நல்லா கலந்து விட்டுட்டாச்சு. இப்போ மைனஸ் ரெடியா இருக்கு. இன்னொரு பவுல்ல 1/2 கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா மெலிசா கட் பண்ணிக்கோங்க. 1 கேரட் அதையும் இந்த மாதிரி நல்லா மெலிசா கட் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக பெப்பர். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, ஷவர்மாக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டார்டிலா பிரெட்டோட பேஸ் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ அதை அடியில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்லிக் மயோனீஸ் அதை நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு லேயர் வைக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பன்னீர், இதுக்கு மேலே ஆனியன் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் வந்து சும்மா கொஞ்சமாக ஆனியன் வச்சுட்டு மறுபடியும் வந்து இந்த மயோனீஸ் கொஞ்சமாக மேலே வைக்கலாம். இப்போது இதை வந்து ஒரு ராப்பர் வச்சு ராப் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஃபாயில் வச்சு ராப் பண்ணியிருக்கேன். இப்போ இப்படி ராப் பண்ணிட்டிங்கன்னா இது அழகாக நிற்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட பன்னீர் ஷவர்மா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.